அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சூரியபுத்ரி என்ற படமாகும். இந்த படத்தினை பாஸ்கர் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. கதை வசனத்தை KS கோபாலகிருஷ்ணன் என்பவர் எழுதியிருக்கிறார். பின்னாளில் இயக்குநராக மிளிர்ந்த KS கோபாலகிருஷ்ணன் இவர் அல்ல. வசனத்தினை கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதியிருக்கிறார். இயக்கத்தினை வெற்றிப்பட இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் இயக்கியிருக்கிறார். அவருடன் WJ மொய்யாளன் என்பவரும் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இனி இந்த திரைப்படத்தின் கதை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்படத்தின் கதை மகாபாரதத்தின் தொடக்கத்தில் இருக்கும் கதைகளில் ஒன்றாகவே இருக்கின்றது. நாரதர் சூரிய பகவான் கடவுளை சந்தித்து அவரை புகழ்ந்து பாடுகிறார். இதனை விரும்பாத யட்ச மன்னன் சூரியனின் புகழ் ஒன்றும் பெரிதல்ல, அவனின் மகள் ஏற்கனவே மணமான மன்னனை விரும்புகிறாள் என்று சொல்கிறான். இதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சவால் விடுகிறான் யட்ச மன்னன். சூரியனின் மகள் நதி தேவியாகிய தபதி காதலிக்கும் சம்வர மன்னனை பிடிக்க பல சோதனைகளை தருகிறான் யட்ச மன்னன். இதனை அறிந்த சம்வர மன்னனின் முதல் மனைவியாகிய சுலோச்சனா தன் கணவனை காப்பாற்ற பல யாகங்களை செய்கிறாள். சூரிய பகவானையும் பிரார்த்திக்கிறாள். நாரதரின் உதவியுடன் யட்ச மன்னனின் தீய திட்டங்களை அழித்தொழிக்கிறார்கள். பிறகு சம்வர மன்னன் தபதி நதி தேவியை இரண்டாவது மனைவியாக மணந்து கொள்வதுடன் முதல் மனைவியுடன் சேர்ந்து மூவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதாக இந்த திரைப்படம் முடிகிறது. இந்த படத்தில் நாரதராக மாஸ்டர் ராஜகோபால் என்பவரும், சூரிய பகவானாக கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும், யட்ச மன்னனாக KS கோபாலகிருஷ்ணன் அவர்களும், தபதி தேவதையாக KR செல்லம் அவர்களும், சம்வர மன்னனாக கொத்தமங்கலம் சீனு அவர்களும், சம்வர மன்னனின் முதல் மனைவி சுலோச்சனா வேடத்தில் TR ராஜகுமாரி அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தின் கதை மக்களுக்கு எளிதில் புரியாத வண்ணம் இருந்ததால் தான் இந்த படம் பெரிய அளவில் ஓடவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி படம் முழுவதும் சமஸ்கிருத மொழியின் ஆதிக்கம் அதிகமாக இந்த திரைப்படத்தில் இருப்பதாகவும் அன்றைய பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. கச்ச தேவயானி திரைப்படத்திற்கு பிறகு TR ராஜகுமாரி அவர்களும் கொத்தமங்கலம் சீனு அவர்களும் ஜோடி சேர்ந்து நடித்த இரண்டாவது படம் இந்த சூரியபுத்ரி படமாகும். இந்த படத்தில் நகைச்சுவை வேடத்தில் காளியன் ரத்னம் அவர்கள் மிக சிறப்பான நடிப்பை வழங்கியிருப்பதாகவும், அவரின் நகைச்சுவைக்கு அனைத்து ரசிகர்களும் கைத்தட்டி ஆரவாரம் செய்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. VS பார்த்தசாரதியின் இசையில் சைலன் போஸ் மற்றும் கமல் கோஷ் என்ற இருவரின் ஒளிப்பதிவில் உருவாக்கப்பட்ட இந்த சூரியபுத்ரி திரைப்படம் 25/1/1941 அன்று வெளியாகி தோல்வி படமாக இருந்திருக்கின்றது. வெற்றிப்பட இயக்குனரான எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் இயக்கிய தோல்வி படமாக இந்த படம் இருந்திருக்கின்றது. அன்பான சினிமா கொட்டகை நேயர்களே, எத்தனையோ காணாமல் போன திரைப்படங்களை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். அந்த வரிசையில் இந்த படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. இதுவரை இந்த சூரியபுத்ரி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.